இந்த வீடியோவில் இன்றைக்கி வந்து நம்ம ஒரு ஸ்ட்ரைட் கட் பேண்ட்டு தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து நம்ம எலாஸ்டிக், அதாவது டபுள் சைடுமே வந்து நம்ம எலாஸ்டிக் வச்சு வித்தவுட் பேக்கெட்டில் பண்ணியிருக்கோம். நான் வந்து உங்களுக்கு ஃப்யூச்சர் வீடியோஸில் வந்து ஒன் சைடு வந்து பெல்ட் மாதிரியும் பேக் சைடில் எலாஸ்டிக் வச்சு வித் பேக்கெட் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறதும் நான் உங்களுக்கு டீட்டெயில்டாக கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு நான் இதை வந்து உங்களுக்கு பேசிக்காக நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஓகேங்களா? இது வந்து நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் கம்ப்ளீட்டாக பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மெத்தட் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம எப்படி மெஷர்மெண்ட் எடுக்கணும்னு பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து வெய்ஸ்ட் லைன். நம்மளுடைய பாடியில் இந்த இடத்துல நீங்கள் வெய்ஸ்ட் லைன் மார்க் பண்ணிக்கோங்க. ஹிப்புங்கிறது நம்ம சீட் இருக்கு இல்லையா, நம்ம உட்காருவோம் இல்லையா, இது சீட்டு மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ தைங்கிறது உங்களுக்கு தெரியும், தொடை சுற்றளவு மார்க் பண்ணிக்கோங்க. முட்டு நீல வந்து இந்த இடத்துல தான் நம்ம மார்க் பண்ணணும். அதே மாதிரி காஃப்லாம் நமக்கு தேவையில்லை. இன்ஸ்டெப்புங்கிறது நம்ம பாட்டம், இது வந்து நம்ம நோட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம பேண்ட்டோடைய ஃபேப்ரிக்கை எப்படி ஃபோல்ட் பண்ணும் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ கரைப்பகுதியும் இருக்கிற மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு ஃபோல்ட் பண்ணிவிட்டு, ஸோ அதை வந்து நம்ம டபுளாக வந்து ஃபோல்ட் பண்ணிக்கலாம். அதாவது ராயஜஸும் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி ஃபோல்ட் பண்ணி, ஃபோல்டட் சைட் வந்து நம்மளை பார்த்து இருக்கிற மாதிரி ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. கரைப்பகுதி வந்து ஆப்போசிட்டில் இருக்கணும். ஓகே, ஸோ அந்த மாதிரி நான் டபுள் லேயரில் போட்டிருக்கேன். ஸோ இப்போ என்னுடைய பேண்ட்டு சைஸு, நமக்கு என்ன ஸ்டிச் பண்ணுறோமோ அந்த பேண்ட்டோட லென்த் வந்து நம்ம நோட் பண்ணிக்கலாம். 38 இன்ச்சஸ் ஃபுல் லென்த்து. சீட்டு அதாவது ஹிப்பு நான் உங்களுக்கு எப்படி மெஷர் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். அந்த இடத்துல வந்து வச்சு 44 இன்ச்சஸ் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ பாட்டம் ரவுண்டு, நம்மளுடைய பேண்ட்டோட பாட்டம் இன்ஸ்டெப் வந்து 13 இன்ச்சஸ்க்கு மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் க்ராஸாக வச்சு தான் மார்க் பண்ணணும் ஸ்லீவில். ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து மேலே ஒரு லெவல் பண்ணி ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம எலாஸ்டிக் வைக்கிறதுக்கு 2 இன்ச்சு வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இதில் வந்து நான் 1 இன்ச் எலாஸ்டிக் வைக்க போகிறேன். நம்ம 1.5 வைக்கலாம், 2 இன்ச்சஸும் வைக்கலாம். அதை பொறுத்து நீங்கள் வந்து எலாஸ்டிக்கான அளவு கொடுத்துக்கோங்க. ஸோ எலாஸ்டிக் மெஷர்மெண்ட்டுக்கு நான் லைன் பண்ணிட்டேன். இப்போ வந்து நம்ம பேண்ட்டோடைய லென்த் எவ்வளவோ 38 இன்ச்சஸ் இல்லையா, ரெடி அளவு. ஸோ நான் வந்து எலாஸ்டிக் மார்க் பண்ணியிருக்கேன் இல்லையா, அந்த லைன்லேருந்து எடுங்க. ஸோ 38 இன்ச்சஸ் எடுத்துட்டு 2 இன்ச் வந்து ஃபோல்டிங்காக மார்க் பண்ணிக்கிறோம். கீழே நம்ம பாட்டம் மடித்து தைக்கணும் இல்லையா, ஸோ அதுக்கு வந்து நான் 2 இன்ச்சஸ், உங்களுக்கு குட்டியாக மடித்தா போதும் அப்படின்னா நீங்கள் ஒரு 1 இன்ச்சு மட்டும் விட்டுக்கோங்க. ஸோ இப்போ நான் 38 இன்ச்சஸில் வந்து ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். 2 இன்ச்சஸ் வந்து நம்ம மடித்து தைக்கிறதுக்காக நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ அதையும் வந்து நம்ம ஸ்ட்ரைட் லைன் போட்டு மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணி ஸ்டிச் பண்ணி பாருங்கள். பர்ஃபெக்டான ஃபிட்டிங் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஓகே, இப்போ நம்ம வந்து சீட்டு க்ராச் லென்த் வந்து நம்ம போடணும் இல்லையா. ஸோ க்ராச் லென்த் வந்து நமக்கு ஃபார்முலா சீட் டிவைடட் பை 4, அதாவது 44 டிவைடட் பை 4. எல்லா பேண்ட்டுக்கும் இந்த ஃபார்முலா கிடையாது. நம்ம ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி பார்த்தது வந்து 3 டிவைடட் பை 3ல் பார்த்துருப்போம். எதனால் அப்படின்னா இது வந்து ஃப்ரண்ட் தனியாக கட் பண்ண போகிறோம், பேக் தனியாக கட் பண்ண போகிறோம். ஸோ பேக்கில் வந்து நம்ம இறக்கி கொடுப்போம் க்ரச் லென்த். ஸோ அதனால இதில் நீங்கள் வந்து சீட் டிவைடட் பை 4 போட்டு என்ன வருதோ அதை நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. நான் 11 இன்ச்சஸ்க்கு அந்த எலாஸ்டிக் கொடுத்துருக்க இல்லைங்களா, அந்த லைனில் இருந்து 11 இன்ச்சஸ் மார்க் பண்ணி ஸ்ட்ரைட் லைன் நான் ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ அதுதான் நமக்கு வந்து சீட்டோடைய லென்த்து. ஸோ இப்போ நம்ம சீட் லென்த்லேருந்து நீ லென்த் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ சீட் லென்த்லேருந்து நம்மளுடைய பாட்டமில் வந்து மிட் பாயிண்ட் பார்த்துக்கோங்க. அது ரெண்டுக்கும் இடையில எவ்வளோ மிட் பாயிண்ட் வருதுன்னு பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மிட் பாயிண்ட்டுக்கு மேலே தான் வந்து நம்மளுடைய நீ வந்து பிளேஸ் ஆகும். ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து ஒரு 2.5 இன்ச்சு வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க மேலே, அதாவது சென்டர் பாயிண்ட்லேருந்து மேல் பக்கமாக ஒரு 2.5 இன்ச்சு மார்க் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுடைய நீ வந்து அங்கே பிளேஸ் ஆகும். உங்களுக்கு எக்ஸாக்டாக வேணும் அப்படின்னா நீங்கள் உங்களுடைய பாடியில் மெஷர் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ அந்த இடத்துல வந்து நான் ஸ்ட்ரைட்டாக லைன் பண்ணிக்கிறேன். அதாவது நம்ம சீட்டுக்கும் பாட்டமுக்கும் சென்டர் எடுத்து அதுக்கு மேலே 2.5 இன்ச்சு கொடுத்துருக்கேன். ஓகே, இதில் தான் நமக்கு வந்து நீ லென்த்து வரப்போகுது. அதுக்கு முன்னாடி நம்ம வந்து நம்ம சீட்டோடைய அகலம் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஸோ சீட்டோடைய அகலம் நமக்கு மார்க் பண்ணுறதுக்கு ஃபார்முலா, அதாவது ஹிப் சீட் டிவைடட் பை 3 இன்ச்சஸ். ஸோ 44 டிவைடட் பை 3 போடுங்க. நமக்கு வந்து 14.25 இன்ச்சஸ் வருது. ஸோ இதுதான் நம்ம வந்து நம்மளுடைய
சீட்டு வந்து நம்ம மார்க் பண்ண போகிறோம். ஸோ சீட் லைனில் நம்ம 14.25 சொல்லிட்டு நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. நம்ம இது எதுக்குமே சீம் கொடுக்க போகிறது கிடையாது. ஏன்னா நம்ம இப்போ ஃப்ரண்ட் பார்ட்டு தான் பேண்ட்டோடது கட் பண்ண போகிறோம். பேக்கில் வந்து நம்ம சீம் கொடுத்துக்குவோம், அது நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஸோ இந்த 14.25 சென்டர் பார்ட் எடுத்துக்கோங்க. இது எதுக்கு அப்படின்னா நம்ம பேண்ட்டோட சென்டர் லைன் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். அதனால ஸோ 14.25 சென்டர் பார்ட் எடுத்தோன்னா 7.5க்கு 1 பாயிண்ட் கம்மியாக வந்து ஒரு சைடு இருக்குது. ஸோ அதே மாதிரி நம்ம நீ லைன்லையும் 7.5க்கு 1 பாயிண்ட் கம்மியாக மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இன்ஸ்டெப் பாட்டம் லைன்லையும் 7.5 இன்ச்சுக்கு 1 பாயிண்ட் கம்மியாக மார்க் பண்ணிக்கலாம். அதே மாதிரி எலாஸ்டிக் வெய்ஸ்ட் லைன்லையும் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இது எதுக்கு நம்ம கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா சீட்டோடைய சென்டர் பாயிண்ட் எடுத்து அதில் தான் நம்ம வந்து ஸ்ட்ரைட் லைன் ட்ரா பண்ண போகிறோம். ஸோ இதுதான் நமக்கு வந்து பேண்ட்டோடைய நம்ம தொடை சைடு வரும் இல்லைங்களா, அந்த பார்ட்டு தான் இது. ஓகே, ஸோ இந்த மாதிரி நம்ம ஸ்ட்ரைட் லைன் ட்ரா பண்ணியாச்சு. இனி வந்து நம்ம மற்ற மெஷர்மெண்ட்ஸ் வந்து நோட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம சீட்டு வந்து மார்க் பண்ணியாச்சு இல்லையா. அதுக்கப்புறம் நமக்கு பாட்டம் மார்க் பண்ணிக்கலாம். இன்ஸ்டெப்ஸ் நமக்கு வந்து 13 இன்ச்சஸ் எனக்கு வந்து காலுடைய சுற்றளவு இருக்குது. ஸோ அதில் பாதி எவ்வளவு, நம்ம பாதி தான் மார்க் பண்ணுவோம் இல்லைங்களா, 6.5 இன்ச்சு. ஸோ அந்த 6.5 இன்ச்சை 2 பக்கமும் 3.25 இன்ச்சு வர மாதிரி, அதாவது இந்த சென்டர் லைனில் இருந்து இந்த பக்கம் 3.25 அந்த பக்கம் 3.25 வர மாதிரி 6.5 இன்ச்சை நம்ம மார்க் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்து நீ லைனில் வந்து மார்க் பண்ண போகிறோம். ஸோ நீ லைனில் வந்து நம்ம ஆல்ரெடி எப்படி நீ லைன், அதாவது அந்த தொடைப்பகுதி எங்கே வரும் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு சீட் லைனில் இருந்து அந்த பாட்டம் லைனுக்கு க்ராஸாக வந்து டேப்பை ப்ளேஸ் பண்ணுங்கள். எந்த இடத்த டச் ஆகுதோ நீ லைனில் அதில் இந்த மாதிரி ஒரு மார்க் பண்ணிக்கலாம். ஸோ அந்த லைனில் இருந்து 1 இன்ச்சு உள் பக்கமாக நீ லைனில் மார்க் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் ஸ்லோவாக பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். ஸோ இது எவ்வளோ மெஷர்மெண்ட் இருக்குதுன்னு பாருங்கள். இதே சைடை அந்த பக்கமும் வச்சுக்கோங்க. அதாவது 1 இன்ச் உள்ள தள்ளி மார்க் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அதில் இருந்து இந்த பக்கமும் அந்த பக்கமும் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து இதை ஸ்ட்ரைட் பண்ணிக்கலாம். அதாவது நம்ம இன்ஸ்டெப் இருக்கு இல்லையா, காலுடைய சுற்றளவில் இருந்து நீ மூட்டு வரைக்கும் உள்ள பகுதியை வந்து நம்ம ஸ்ட்ரைட்டாக வந்து லைன் பண்ணிக்கலாம் 2 பக்கமும். அதுக்கப்புறம் நம்ம தொடையோடைய பகுதி வந்து வரப்போகுது இல்லையா, ஸோ அதை வந்து நம்ம அந்த லெக் கர்வ்ஸ் ஸ்கேலுன்னு இருக்கும். ஸோ இந்த மாதிரி இல்லாட்டி நீங்கள் ஒரு ரஃப்பாக கூட இந்த மாதிரி ஒரு ஷேப் வர மாதிரி பண்ணிக்கோங்க. கர்வ் ஸ்கேல் கிடச்சிச்சின்னா உங்களுக்கு பெட்டர் லெக்கோடது. ஸோ அந்த மாதிரி ஒரு க்ராஸாக நீங்கள் வந்து பண்ணிக்கோங்க, ஒரு பெண்டு வர மாதிரி. ஸோ அந்த பக்கமும் அதே மாதிரி. இது வந்து உங்களுக்கு பார்க்குறதுக்கு ஒரு ஃபனல் இருக்கிற மாதிரி இருக்கணும். ஓகே, ஸோ இந்த மாதிரி பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த க்ரச் லைன் இருக்கு இல்லையா, அதோட கர்வ் கொடுக்கணும். ஸோ அந்த சீட் லைனில் 1.5 இன்ச்சு உள்பக்கமாக நீங்கள் மார்க் பண்ணுங்கள். நீல வந்து 1 இன்ச்சு மார்க் பண்ணோம் இல்லையா உள்பக்கம், அதே மாதிரி க்ரச் லைனுக்காக 1.5 இன்ச்சு உள்பக்கமாக மார்க் பண்ணிவிட்டு பேலன்ஸ் எவ்வளோ இருக்கோ அதே அளவை எடுத்து நம்ம அந்த வேஸ்ட் பாயிண்டில் எலாஸ்டிக் பாயிண்ட்லையும் வச்சுருங்க. ஸோ இப்போ அந்த 1.5 இன்ச்சு உள்ளே எடுத்துருக்கோம் இல்லைங்களா, அதிலிருந்து மேலே அந்த வேஸ்ட் லைன் வரைக்கும் ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கலாம். இது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் ஒரு 2-3 தடவை வந்து ஸ்டிச் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். ஸோ இப்போ நம்ம வந்து யூ மாதிரி கர்வ் எடுக்கக்கூடாது, ஸ்லைட்டாக வந்து நம்ம கர்வை கொடுக்கணும். ரொம்ப யூ மாதிரி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பேண்ட் போடும்போது கால் கிட்ட வந்து தூக்குன மாதிரி இருக்கும், கீழே பாட்டம் வந்து தூக்குன மாதிரி இருக்கும். ஸோ நம்ம வந்து கர்வ் மாதிரி கொடுக்காம ஸ்லாண்டிங்காக வந்து ஒரு ஷேப் கொடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து இந்த பக்கம் வந்து லெக் ட்ரா பண்ணோம் இல்லைங்களா, அந்த ஃபோல்டட் சைடு வந்து லைட்டாக ஒரு கர்வ் கொடுத்த மாதிரி, அந்த சீட்டில் வந்து ஒரு லைட்டாக கர்வ் கொடுத்த மாதிரி இந்த மாதிரி ஒரு ட்ரா பண்ணிக்கோங்க ஒரு ஷேப்பு. ஃபுல்லுக்கும் கர்வ் கொடுக்க வேணாம், லைட்டாக பாதி வரைக்கும். இப்போ வந்து இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்து 2 ஃபோல்டில் வச்சுருக்கோம் ஃபேப்ரிக்கா. இது வந்து ஃப்ரண்ட் பார்ட் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். ஸோ பேக் பார்ட் பின்னாடி இருக்குது, அதையும் சேர்த்து கட் பண்ணிடாதீங்க. ஃப்ரண்ட்டை மட்டும் தனியாக எடுத்து ஃப்ரண்ட் பார்ட்டை மட்டும் கட் பண்ணுங்கள், பேக் பார்ட் அப்படியே லே ஆகி இருக்கட்டும். ஸோ கேர்ஃபுல்லாக கட் பண்ணுங்கள், பின்னாடி உள்ள பீஸை வந்து கட் பண்ணிடாதீங்க. ஸோ இப்போ நம்ம வந்து ஃப்ரண்ட் பார்ட் வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்ம பேக் பார்ட் கட் பண்ணணும். நிறைய பேர் வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஒரே மாதிரி கட் பண்ணலாம், ப்ராப்ளம் இல்லை. பட் நம்ம உட்காரும்போது பின்னாடி இடுப்பு பகுதியில் வந்து
தூக்குன மாதிரி இருக்கும். அதே மாதிரி கிராச்சும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்காது. ஸோ இது வந்து ப்ரொஃபஷ்னல் மெத்தடில் ஃப்ரண்ட் அண்ட் பேக் தனியாக நம்ம வந்து ஸ்டிச் பண்ணும்போது இன்னும் பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ இதை வந்து நான் பேக் பார்ட்டில் வந்து லே பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி மேலே கொஞ்சம் வந்து ஒரு கேப் விட்டுக்கோங்க. ஒரு 2-3 இன்ச்சு மேலே கேப் விட்டுட்டு எப்படி இருக்கும் ஆஸ் இட் இஸ் அதே மாதிரி நம்ம ப்ளேஸ் பண்ணிவிட்டு நீ லைனில் இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பாட்டம்லையும் இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. இந்த சைடு மட்டும் நம்ம வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணால் போதும். சீம் க்ரச்சு சைடு தான் நம்ம சீம் கொடுக்க போகிறோம். ஆப்போசிட் சைடில் வந்து நீங்கள் கொடுத்துறாதீங்க. ஓகேங்களா, ஒரு சைடு தான் நம்ம சீம் கொடுக்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம 2 இன்ச்சஸ் வந்து எக்ஸ்ட்ரா கொடுக்க போகிறோம். ஃப்ரண்ட்டை விட எக்ஸ்ட்ரா வந்து நம்ம அந்த பாட்டம் லைனில் 2 இன்ச்சஸ் கொடுக்க போகிறோம். நீ லைன்லையும் வந்து 2 இன்ச்சஸ் கொடுக்க போகிறோம். ஸோ இதுதான் நமக்கு வந்து சீம். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி கொடுத்தாச்சு. இப்போ க்ரச் லைன் எப்படி மார்க் பண்ணணும்னு பார்த்துக்கோங்க. பேக்கோட சீட் வந்து ஃப்ரண்ட்டோட சீட்டை விட 1/2 இன்ச்சு டவுனில் இருக்கணும். ஏன்னா நம்ம அப்போ தான் உட்காரும் போதெல்லாம் நமக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ பேக்கோட சீட்டு ஃப்ரண்ட்டோட சீட்டை விட பேக்கோட சீட்டு 1/2 இன்ச்சு கீழே மார்க் பண்ணி அந்த 1/2 இன்ச்சில் இந்த மாதிரி லைனை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து இதுக்கு க்ரச் லைன் மார்க் பண்ணுறதுக்கு 2.5 இன்ச்சுக்கு வந்து மார்க் பண்ணிக்கோங்க. எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அதில் 2.5 இன்ச்சஸ் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. நீக்கும் பாட்டமுக்கும் 2 இன்ச்சஸ் மார்க் பண்ணுங்கள். அந்த க்ரச் லைன் வர அந்த சீட்டில் மட்டும் 2.5 இன்ச்சஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் எப்படி நம்ம வந்து கர்வ் கொடுத்தோமோ அதே மாதிரி அந்த தொட பக்கத்தில் வந்து நம்ம அந்த மாதிரி கர்வ் கொடுத்துக்கலாம். ஸோ ஒன் சைடு மட்டும்தான் எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம், அந்த பக்கம் பண்ணக்கூடாது. ஓகேங்களா, க்ரச் சைடு மட்டும்தான் நம்ம பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம பேக் சைடு கூடைய க்ரச் லைன் வந்து கர்வ் வந்து நம்ம ட்ரா பண்ணணும். ஸோ அதுக்காக நீங்கள் நம்ம ஃப்ரண்ட்டோடைய க்ரச் லைன் பார்த்தோம் இல்லைங்களா, 1.5 இன்ச்சுக்கு நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதை தொட்ட மாதிரி வந்து நமக்கு பேக்குக்கு வந்து க்ரச் லைன் கொடுக்கணும். ஸோ பாருங்கள், நமக்கு ஃப்ரண்ட்டோடது 1.5 இன்ச் இருக்கு இல்லையா, அந்த 1.5 இன்ச்சுக்கு அப்புறத்தில் இருந்து ஒரு மார்க் பண்ணிவிட்டு மேலே அந்த லைனை வந்து ஸ்ட்ரைட்டாக எடுத்துருங்க. ஃப்ரண்ட்டோடைய க்ரச் லைனுக்கு அப்புறமா வந்து ஒரு மார்க் பண்ணுங்கள். அதில் இருந்து அந்த 1.5 இன்ச்சுக்கு இப்படி மார்க் பண்ணி ஸ்ட்ரைட் லைன் பண்ணிடுங்க. கொஞ்சம் கவனமாக கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ இந்த எல் ஷேப் நமக்கு கிடச்சிருச்சு. இதுக்குள்ளே நம்ம வந்து கர்வ் வந்து யூ மாதிரி பண்ணாமல் ஸ்லாண்டிங்காக பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, அவ்வளோதான். ஸோ நம்ம வந்து பேக் பார்ட்டோடைய க்ரஷ் லைனும் வந்து ட்ரா பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்ம வேஸ்ட் பாயிண்ட் வந்து எவ்வளோ மேலே மார்க் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த லைன் எல்லாம் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ யூஸ்வலாக ஃப்ரண்ட்டை விட பேக் பார்ட் வந்து ஒரு 1 இன்ச்சு ஜாஸ்தியாக நம்ம வந்து மார்க் பண்ணணும். அப்போ தான் நம்ம உட்காரும்போது நமக்கு பேக் எல்லாம் வந்து கவர் ஆகும் இடுப்பு பகுதியில். ஸோ இந்த பார்ட்டில் வந்து நான் 1 இன்ச்சு மார்க் பண்ணிட்டேன். இந்த ஒரு பக்கத்தில் மட்டும்தான், ஃப்ரண்ட் பார்ட்டில் மட்டும்தான் 1 இன்ச்சு மார்க் பண்ணும். சைடில் வந்து இந்த மாதிரி க்ராஸில் இந்த மாதிரி போட்டுருங்க. எட்ஜில் ஒரு க்ராஸ் லைன் மாதிரி போட்டுட்டு இதை ஜாயின் பண்ணிடுங்க. அவ்வளோதான். ஸோ இந்த ஷேப்பை வந்து நம்ம பேக் பார்ட்டில் அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு சீம் கொடுக்காம கட் பண்ணியிருக்கோம், ஸோ நம்ம கரெக்டாக வருமா அப்படின்லாம் நீங்கள் பயப்பட வேண்டாம். நம்ம பேக் சைடுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாத்துக்குமே நம்ம சீம் கொடுத்துருக்கோம். ஸோ கரெக்டாக செட் ஆகிக்கும். ஓகே, உங்களுக்கு மடித்து தைக்க தேவைப்பட்டுச்சுன்னா நாச் பண்ணணுன்னா பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம வந்து இந்த மடித்து வச்சுருக்கதையும் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ பேக் சைடு வந்து இதை வந்து பேக் பார்ட்டுன்னு நம்ம நோட் பண்ணிக்கலாம். ஸோ இதை நம்ம ஃபோல்டடில் இருக்கிறத வந்து நம்ம செப்பரேட் பண்ணிக்கலாம். தென் இதுக்கு வந்து நம்ம எலாஸ்டிக் வந்து எப்படி ஸ்டிச் எவ்வளோ எடுக்கணும் அப்படின்னு பார்க்கலாம். யூஸ்வலாக நம்ம வந்து நம்மளுடைய வேஸ்ட் பாயிண்டில் வேஸ்ட் லைனில் இருந்து 4ல் வந்து 3 பங்கு வந்து நம்ம எடுப்போம். ஓகேங்களா, ஸோ நமக்கு இப்போ வேஸ்ட் பாயிண்ட் வந்து நமக்கு எவ்வளோன்னு பாருங்கள். அந்த வேஸ்ட் பாயிண்ட்லேருந்து இப்போ 36ன்னு வச்சுக்கோங்களேன். அதில் 4ஆல் டிவைட் பண்ணால் ஒரு பங்கு எவ்வளவு 9. அப்போ இது 3 டைம்ஸ் வரணும்னா 27. ஓகேங்களா, ஸோ நம்ம வந்து ஸ்டிச்சிங்க்கு நீங்கள் ஆட் பண்ணுவீங்க அப்படின்னா ஒரு 1 இன்ச்சு கூட அதை ஜாயின் பண்ணுறதுக்கு கொடுத்துட்டு நீங்கள் 28 இன்ச்சஸ் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ நான் வந்து 27 to 28 இன்ச்சஸ்க்கு வந்து எலாஸ்டிக் கட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, இதோடைய ஸ்டிச்சிங் பார்ட் வந்து இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து ஃப்ரண்ட் பார்ட்டு பேக் பார்ட்டு ரெண்டையும் தனித்தனியாக நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ ஃப்ரண்ட்டோட க்ரச் லைனை தனியாக ஸ்டிச் பண்ணும், பேக்கோட க்ரச்சை வந்து தனியாக ஸ்டிச் பண்ணும். பட் நம்ம மற்ற இதில் அப்படி பண்ண மாட்டோம். ஸோ இதில் வந்து அப்படி தான் நம்ம பண்ணணும். ஓகேங்களா, ஸோ இப்போ நான் பேக் பார்ட் எடுத்திருக்கேன். அந்த பேக் பார்ட்டை 1/2 இன்ச்சு அலவன்ஸ் கொடுத்துட்டு இந்த மாதிரி நான் க்ரச் லைனை மட்டும் நான் ஸ்டிச் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ அதே மாதிரி ஃப்ரண்ட் பார்ட் எடுத்துக்கலாம்.
ஃப்ரண்ட் பார்ட்டையும் அந்த 1/2 inch அலவன்ஸில் வந்து க்ரஷ் லைன் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ அந்த ஃப்ரண்ட் பார்ட்டையும் பேக் பார்ட்டையும் ஜாயின் பண்ண போகிறோம். ரைட் சைடும் மீட் பண்ணுற மாதிரி ப்ளேஸ் பண்ணிவிட்டு சைட்ஸை வந்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு வந்து நம்ம 1/2 inch மார்ஜின் கொடுத்து அப்படி ஸ்ட்ரைட்டாக கீழே வரைக்கும் பாட்டம் வரைக்கும் நீங்கள் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி இந்த பக்கமும் 1/4 inch மார்ஜினில் ஸ்ட்ரைட்டாக ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. அப்கமிங் வீடியோவில் வந்து ஸ்லிட்டட் பேண்ட்டு தென் போட்லி பட்டன்ஸ் வச்சு எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அதே மாதிரி க்ரச் லைனும் மீட் பண்ணுற மாதிரி ஹோல்ட் பண்ணிவிட்டு உள் பக்கமாக அதையும் வந்து ஜாயின் பண்ணிடலாம். ஸோ நமக்கு பேக் பார்ட் வந்து ஃப்ரண்ட் பார்ட்டை விட பெருசாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் அதை அட்ஜஸ்ட் பண்ணி கார்னரும் மீட் பண்ணுற மாதிரி 1/2 inch வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸோ பெல்ட் வச்சு எப்படி வந்து நம்ம ஃப்ரண்ட்டில் பெல்ட் வச்சு எப்படி பேண்ட்டு ஸ்டிச் பண்ணலாங்கிற வீடியோவும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அவ்வளோதான். இப்போ கீழே வந்து நம்ம 2 inch மார்ஜின் கொடுத்துருக்கோம் இல்லையா? ஸோ அதை வந்து 1 inch அகெயின் 1 inch ஸோ அந்த மாதிரி வந்து ஃபோல்டு பண்ணிவிட்டு சுற்றி வர நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். இல்லை நான் ஒரு சைடு மட்டும் ஜாயின் பண்ணிவிட்டு மடித்து பாட்டம் மடித்து தைச்சதுக்கப்புறம் கூட இன்னொரு சைடு நீங்கள் லெக்கு வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுடைய விருப்பம்தான். ஓகே, இப்போ இதே மாதிரி நம்ம இந்த சைடு வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ 2 சைடும் வந்து நம்ம பாட்டம் ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ எலாஸ்டிக் வைக்கிறதுக்கு மேலே 1/2 inch மடித்து நம்ம எப்படி மார்க் பண்ணியிருக்கோமோ அந்த அளவுக்கு வந்து சுற்றி வர நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஒரு 1 inch 1.5 inches மட்டும் கேப் விட்டுட்டு மற்ற எல்லாத்தையும் சுற்றி வர நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். எதுக்காக அப்படின்னா நம்ம எலாஸ்டிக் வந்து இன்சர்ட் பண்ணணும். ஸோ நம்ம பேண்ட்டில் வந்து தனியாக எப்படி வந்து எலாஸ்டிக்காக தனியாக ஸ்டிச்சு அட்டாச் பண்ணலாம் அப்படிங்கிறதும் இருக்குது. நான் உங்களுக்கு அப்கமிங் வீடியோஸில் அந்த மாதிரி டீட்டெயில்ஸும் நான் கொடுக்குறேன். ஸோ நான் ஒரு 1.5 inches கேப் விட்டுருக்கேன். இதுக்குள்ளே வந்து நம்ம அந்த எலாஸ்டிக்குள்ளே பின் போட்டுட்டு நம்ம இன்சர்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இதை வந்து நம்ம சுற்றி வர எடுத்துட்டு நம்ம எலாஸ்டிக்கை வந்து ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ கண்டிப்பாக இந்த பேண்ட் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஃபிட்டிங் சூப்பராக இருக்கும். கரெக்டாக இருந்ததுன்னா எனக்கு நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ இதை வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, அதுக்கப்புறமா அந்த 1.5 inch நம்ம ஸ்டிச் பண்ணாமல் இருக்குது இல்லையா? அதையும் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அவ்வளோதான். நம்ம வந்து ஒரு அழகான பேண்ட் வந்து பர்ஃபெக்ட் ஃபினிஷில் வந்து ரெடி பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் வந்து நம்ம சென்டரில் வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. எலாஸ்டிக் வந்து ரொட்டேட் ஆகாமல் இருக்கிறதுக்காக சென்டரில் நல்லா எலாஸ்டிக்கை இழுத்து விட்டு சுற்றி வர நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்கள், ஃபுல் ஃபினிஷ் நம்ம பண்ணியாச்சு. ஸோ பாருங்கள், இப்படி தான் இருக்கும். இதோடைய ஃபிட்டிங்ஸ் வந்து சூப்பராகவே இருந்ததா. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் என்கிட்ட கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து இந்த மாதிரி பேண்ட்லேயே வந்து வித் பேக்கெட்டோட ஸ்லிட்டட் பேண்ட்டெல்லாம் எப்படி ஸ்டிச் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் கொடுக்குறேன். தேங்க்யூ.